ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 230 பார்க்க போறோம். புயல்ல போராடிட்டு இருக்க மை காட்டுவாங்க. நருட்டோ ஷிப்போட லாக்ல என்ட்ரி பண்ணுவான். புயல் வந்த 5வது நாள் ஷிப்க்கு எந்த பாதிப்பும் ஆகாம இருக்கக்கு என்டையர் க்ரூவுமே படாத பாடுபட்டுச்சுன்பா. காய்க்கு சிசிக்கு இருக்கிறத காட்டுவாங்க. நருட்டோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்றதுன்னு இருந்தாங்கன்பா. நருட்டோ க்ளோன்ஸோட உதவி மூலமா வேலை செஞ்சுட்டு இருப்பான். உள்ள வந்த தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்த அவனோட க்ளோன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஒரு வழியா கடைசியா இந்த தண்ணி வரைக்கும் எடுத்து வெளியே ஊத்திடுவாங்க. நருட்டோ வேலையில முடிஞ்சு வச்சுட்டு ஜுட்ஸோ ரிலீஸ் பண்ணும்போது அப்பாடா வேலை முடிஞ்சு வச்சு இப்பனாவது ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு க்ளோன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுங்க. கரெக்டா அந்த டைம் யாமட்டோ வந்துட்டு போட்டை போத்து வைக்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த சென்டர்ல ஒரு க்ளோத் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவாங்க வர வின் மூலமா. சோ அதுக்கான ஹெல்ப்புக்கு ரோப்ஸ் இழுத்து பிடிக்க சப்போர்ட் வேணும், உன்னோட க்ளோன்ஸோட பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ சரிங்க, க்ளோன்ஸ் அப்செட் ஆகுங்க. நருட்டோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வேலை வாங்குவான். நருட்டோ யாமட்டோ கூட சென்டர் ஆஃப் த ஷிப்ல இருப்பான். க்ளோன்ஸை மட்டும் ஷிப்போட ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க எட்ஜ்ல நிறுத்திருப்பான். நம்ம க்ளோன்ஸா இருந்தாலுமே ரொம்ப டூ மச்சா பண்றான்பாங்க. நருட்டோட க்ளோன்ஸ்லாம் கதறத காட்டுவாங்க. இதுக்கப்புறமா புயலாம் நின்றுருக்கும். நல்ல ஒரு வாமான டேவா தான் இருக்கும். மேல ரோப்பை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க அந்த வீலர் லைட்டா ஷேக் ஆகிறத பார்த்த நருட்டோ பார்த்தாலே ரிஸ்கா இருக்கும் போல அப்படின்ட்டு அவனோட க்ளோன்ஸ்ல யாராவது போய் செக் பண்ண சொல்லுவான். அவனோட எல்லா க்ளோன்ஸுமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குங்க. க்ளோன்ஸ் நீயே போய் பண்ண வேண்டியதானு சொல்லுவோம். எனக்கு டயர்டா இருக்கு, அதனால தான் உங்களை போக சொல்றேன்பா. நாங்களும் தான் டயர்டா இருக்குன்னு நருட்டோட க்ளோன் சொல்லுவோம். எனக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் நீங்க க்ளோன்ஸ் ஃபீல் பண்றதை விட மோசமா இருக்குன்பா. நருட்டோட இன்னொரு க்ளோன் இப்பெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையன்பா. நருட்டோ நான் உங்களோட லீடருங்கனால எனக்கு தான் பர்டன் ஜாஸ்தின்பா. நருட்டோட இன்னொரு க்ளோன் நீ எப்படா லீடர் ஆனு சொல்லி கேட்கும். நருட்டோ என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். நருட்டோட க்ளோன் புயலே போயிடுச்சு, இன்னுமே ஏன்டா எங்களை உட்கார வச்சிருக்க, ஜுட்ஸோ ரிலீஸ் பண்ணி விட வேண்டியதானன்பா. நருட்டோ இன்னொரு புயல் வந்தா யார் ஹெல்ப் பண்றது, நீங்க தானே ஹெல்ப் பண்ணி ஆகணும்பா. நருட்டோட இன்னொரு க்ளோன் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நருட்டோட க்ளோன் நருட்டோட சட்டை பிடிச்சிட்டு எங்களை பத்தி என்னதான்டா நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கவும், நீங்க என்னோட க்ளோன்ஸ் மட்டும் தான், நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க செஞ்சாகணும்பா. மற்ற க்ளோன்ஸ் எல்லாம் செம கடுப்பாகுங்க. உன் மேல எல்லாம் உன் க்ளோன்ஸ்க்கு நம்பிக்கை வராதுங்க. இப்படி க்ளோன்ஸ் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கப்ப மேல ரோக்கு அந்த வீலர் ஒன்னு இருக்கு இல்லையா, அது கட்டாயி கீழே விழுகும். படுத்துட்டு இருந்த நருட்டோட ஒரு க்ளோன் அது கீழே விழுக வருதுன்ட்டு நருட்டோ நோக்கி ஓடும். திடீர்னு பார்த்தா நருட்டோ வாபிள் ஆவான். இதுக்கப்புறமா நார்மல் டே மாதிரி இருக்கும். நருட்டோ கிட்ட நருட்டோட க்ளோன், இங்க பாரு நீ எங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்க, ஈவன் நீ வின்ஸ்டைல் கத்துக்கிட்டது கூட எங்க தயவால தான்பா. நருட்டோ என்ன விளையாடுறியா, அது என்னோட பவர் தானன்பா. நருட்டோட க்ளோன் கடுப்பாகும். நருட்டோ அவனோட க்ளோன்ஸை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்ததும் இப்ப பாக்குறக்கும் க்ளோன்ஸ் நீங்களா கொஞ்சம் வித்தியாசமா தெரியுறீங்கன்பா. இதை கேட்ட மற்ற க்ளோன்ஸ்லாம் அப்ப எங்க மேல கூட தப்பான எண்ணம் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நருட்டோ கிட்ட கான்வோ பண்ணுவோம். நருட்டோ சொல்ல போனா உங்கள பாதி பேர் என்ன மாதிரி இல்லைன்பா. நருட்டோட க்ளோன்ல பொண்ணுமாய் நடந்துட்டு இருக்க க்ளோன் என்ன ஒன்ன நீயே தாக்கிக்கிறியான்னு சொல்லி கேட்கவும், இல்ல உங்கள பாதி பேர் அதுலயும் குறிப்பா அந்த சாஃப்டியா இருக்க க்ளோன் அப்புறம் டெப்ரெஸ்டா இருக்க க்ளோன் இதெல்லாம் என்ன மாதிரி இல்லைன்பா. சாஃப்டியா இருக்க க்ளோன் ஒன்னாலே ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னு சொல்லி கேட்கும். நருட்டோட டெப்ரெஸ்ட் க்ளோன் ஏன்டா ஹாரம் ஜுட்ஸு பண்ணாமையடா உனக்குள்ள அந்த மாதிரியான கேரக்டர் வரப்போகுது, எல்லாம் அந்த ஜுட்ஸுனாலதான், எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும் தெரியுமா, எனக்கு யாராவதோட அட்டென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கும். நருட்டோட ஹாப்பியா இருக்க க்ளோன் அழுதுட்டு இருக்க டெப்ரெஸ்ட் க்ளோனை சமாதானப்படுத்தும். இப்ப நம்ம தான் வில்லேஜோட ஹீரோ, நம்ம மேல பெரிய மரியாதை வச்சிருக்காங்கன்ட்டு. நருட்டோ செம்ம கடுப்பாயிட்டு உங்களுக்கு என்னடா தேவை, நான் உங்களை ரிலீஸ் பண்ணும் தானேன்ட்டு ஹேண்ட் சைன் பண்ணுவோம். நருட்டோட க்ளோன்ஸ்ல ஸ்மார்ட்டான க்ளோன் ஒன்னு இருக்கும். தலைவலியா போச்சு, ஏகப்பட்ட வேலை வாங்கிட்டு இப்படி பண்றேன்னு சொல்லி பேசுவோம். இந்த பிரச்சனையை இதோட முடிக்கிறேன்ட்டு நருட்டோ ரிலீஸ்ன்பா. ஸ்மைல் பண்ணிட்டு இந்த க்ளோன் பயங்கரமா கத்திட்டு நம்மள அப்படியே மறைச்சுக்கிட்டு இருக்கும்பா. நருட்டோ நக்கல் பண்ற மாதிரி இருக்கும். நருட்டோ நீங்க என்ன மறையிலையான்ட்டு ரிலீஸ்ன்ட்டே இருப்பான். நருட்டோவால அந்த ஜுட்ஸுவை ரிலீஸே பண்ண முடியாது. நருட்டோட க்ளோன்ஸ் எந்திரிச்சிட்டு உன்னோட க்ளோன்ஸ்க்கு உன் மேல இருக்க நம்பிக்கை போயிடுச்சுன்னா விஷயங்கள் இப்படிதான் ஆகுங்க. நருட்டோதுக்கான சத்தியம் இல்லைன்னு சொல்ல வரும்போதே நருட்டோட எல்லா க்ளோன்ஸும் அவனை பிடிச்சிரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் க்ளோன்ஸை பொறுத்த வரைக்கும் அடிச்சாலே ஃபேட் ஆயிரும். அந்த வகையில ஒரு அடியுமா வாங்காம பாத்துக்கணும்ட்டு தான் நருட்டோவை கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நருட்டோவை கேப்சர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு கேப்டன் யாமட்டோ, அவோபா அப்புறம் காய் வந்துருவாங்க. நருட்டோட க்ளோன் சண்டை போட்டு இருக்கதை பார்த்த காய் சென்சே யூத்தா இருக்கப்ப இப்படிதான் பேஷனேட்டோட சண்டை போகணும், ட்ரைனிங் எடுக்கணும்ட்டு பயங்கரமா வேற லெவல்ல எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பாரு. பார்க்க போன விஷயங்கள் அப்படி இல்ல போலயேன்னு பாரு கேப்டன் யாமட்டோ. நருட்டோட க்ளோன்ஸ் நருட்டோ கட்டி போட்டுருங்க. நருட்டோ கேப்டன் யாமட்டோ ஒரு கை கொடுக்குறீங்களான்னு கேட்பான். ஸ்மார்ட்டா இருந்த நருட்டோட க்ளோன், நாங்க நருட்டோ கேங் இந்த ஷிப்போட கண்ட்ரோல் எடுத்துக்க போறோங்க. சிரிச்சிட்டு இருக்க நருட்டோட க்ளோன், அப்புறம் நருட்டோ தான் எங்களோட பணைய கைதி, நீங்க நருட்டோட வாழ்க்கையை பெருசா மதிச்சிங்கன்னா நாங்க கேட்கிற டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அன்கண்டிஷனலா செஞ்சே ஆகணும்பா. யாமட்டோ இங்க என்னதான் நடக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆவாரு. நருட்டோட க்ளோன்ஸ்ல 1 o'clock டைரக்ஷன்ல எனக்கு ஒரு ஐலாண்ட் தெரியுதுன்பா, நான் பாக்குறேன்ட்டு இன்னொரு க்ளோன் வாங்கும். அந்த க்ளோன் நம்மளோட பிளானுக்கு அதான் பர்ஃபெக்ட்டா இருக்கும்ட்டு அந்த பக்கமா போட்ட திருப்ப சொல்லும். அடுத்து என்ன பண்ணலாம்னு கேப்டன் யாமட்டோ காய் கிட்ட கேட்கமோ, காய் நருட்டோட க்ளோன்ஸ் நருட்டோட உயிரவே எப்படி எடுக்குங்க, எனக்குமே ரொம்ப முடியல, தரைக்கு போனா நல்லா தான் இருக்கும்ட்டு அந்த ஐலாண்டை நோக்கி திருப்ப சொல்லிடுவாரு காய். யாமட்டோவும் அதே விஷயத்த தான் சொல்லுவாரு.
ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிவெஞ்ச் ஆஃப் த ஷேடோ க்ளோன்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நருட்டோட க்ளோன்ஸ் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவங்களோட டிமாண்ட்ஸை பூர்த்தி பண்ண சொல்லி கேட்பாங்க. லைக் அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் எல்லாத்துக்குமான செக்யூரிட்டி அண்ட் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்பாங்க. அதுலயும் ஒரு க்ளோன்ல எங்களுக்கு ராமன் வேணும்னு சொல்லவும் நருட்டோவே மீசோ போருக்கு இருக்க ராமன் தான் வேணும்னு கேட்பான். பார்த்தே அப்பதான் நீ ரியல் நருட்டோவை நடந்துக்கிறேன்னு சொல்லி க்ளோன் சொல்லுவோம். நருட்டோ இவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் பெருசா கண்டுக்க வேணாங்க மாதிரி சொல்லுவான். கேப்டன் யாமட்டோ இந்த விஷயத்துல என்ன பண்ணலாங்கும் போது அவோபா, அதாவது இவங்க ஷிப்ல போறக்கான ஷெட்யூல் மிஸ் ஆகுது இல்லையா, அந்த விஷயத்தினால லேடி ஹோக்காகி கண்டிப்பா கடுப்பாக போறாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. காய் எந்த கவலையுமே இல்லாம இன்னும் கொஞ்சம் கறி போடுங்க, நிறைய கறி போடுங்க, நான் சாப்பிடணும்னு கேட்டு யாமட்டோ அவோபாவை கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவாரு. வெறும் வயித்தோட போருக்கு போக முடியாதுன்ட்டு. போட்ல இருக்க க்ளோன்ஸ் கேப்டன் யாமட்டோ கண்டிப்பா நம்மளோட டிமாண்டை பூர்த்தி பண்ணுவாங்களான்னு ஒரு க்ளோன் கேட்கவும் இன்னொரு க்ளோன் பேச வரும்போதே நருட்டோ இவங்களுக்கான டிமாண்ட்லாம் செஞ்சு கொடுக்காதீங்க மாதிரி சொல்லுவான். மெயினா இவங்களை அடிச்சு காலி பண்ணுங்க, சீக்கிரம் உங்க கதையை முடிச்சுடுங்கன்பா. நருட்டோட க்ளோன் யாருமே அதை கண்டுக்கல, அவங்க கறி சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். நருட்டோவுக்கு மனசே இருக்காது. நருட்டோட க்ளோன் இன்னொரு க்ளோன் கிட்ட கேப்டன் யாமட்டோ உண்மையான நருட்டோவை காப்பாத்துறதுக்கு வருவாரான்னு சொல்லி கேட்பான். நருட்டோ அவங்க ஒரு சுப்பீரியர் ஜொனின்ஸ், அவங்களோட நெஞ்சு சொல்லலாம் நம்மள மாதிரி டம்மிஸ் இல்ல, உங்கள மாதிரியான டம்மிஸ்னால தாக்கு பிடிக்க முடியாதுன்பா, சில செகண்ட்ஸ்லேயே காலி ஆயிருவீங்கன்பா. நருட்டோட க்ளோன் என்ன மாதிரியான டாக்டிக்கை யூஸ் பண்ண போறாங்களோன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும். இதுக்கப்புறமா காய் ஹாஃப் நேக்கடா ஸ்விம் பண்ணி போட்டை நோக்கி வருவாரு. நருட்டோட க்ளோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் ஷினோபி தானே எதுக்காக நீந்தி வரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு க்ளோன் வந்துட்டு அது காய் சென்சே கண்டிப்பா ஏதாவது பிளானோட தான் வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காய் தண்ணில தெரிக்கிற மாதிரி முன்னாடி வந்து நிப்பாரு. காய் முன்னாடி வந்துட்டு நருட்டோன்னு கூப்பிடுவாரு. நருட்டோட ஒரு க்ளோன் மற்ற க்ளோன்ஸ் கிட்ட கவனமா இருங்க, பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து அட்டாக் நடக்கலான்பா. காய் அவர் ஹாஃப் நேக்கடா வந்தது காரணமே அவர்கிட்ட எந்த ஒரு வெப்பன்ஸுமே இல்லைங்கிறத காட்டுறக்காக தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாரு. நருட்டோட க்ளோன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்தீங்கன்னு சொல்லி கேட்டு பக்க போன எங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ண வந்துட்டீங்க போலன்னு சொல்லி கேட்கும். இதை கேட்ட காய் வந்துட்டு அவ்வளோ பாசாங்கன்ட்டு கீழே குதிச்சுட்டு இங்க பாருங்க, உடம்பு மோதிக்கும் போது எலும்பும் சதையுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டாதான் நம்மளோட தாட்ஸையும் ஷேர் பண்ணிக்க முடியும்ட்டு சீக்கிரம் வாங்க மோதி பாத்திரலான்னு பாரு. நருட்டோ இந்த ஆள எதுக்குடா அனுப்புறீங்கன்னு பாப்பான். காய் முன்னாடி கையை நீட்டிட்டு அட்டாக் பண்ண வருவாரு. எல்லா க்ளோன்ஸும் எஸ்கேப் ஆயிரும், ஒரே ஒரு க்ளோன் மட்டும் இருக்கும். நருட்டோ புஷி ப்ரோ சென்சே வேற லெவல்ன்ட்டு என் கைத்தை மட்டும் அவுத்துடுங்கன்பா. இதோ திரும்ப பண்றேன்ட்டு காய் நருட்டோட க்ளோன் அட்டாக் பண்ண போவாரு. இதை பார்த்த நருட்டோவுக்கு மனசே இருக்காது. இதை மேல இருந்து பாக்குற மற்ற க்ளோன்ஸ் ஒரு அடி பட்டாலே நம்ம காணாம போயிருவோம்னு சொல்லும். கீழே இருக்க க்ளோன் காய் வைக்கிற அட்டாக்ல மாற்றமா இருக்கும். இன்னொரு க்ளோன் ஹெல்ப் பண்றதுக்கு குணாய் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஏர் பிரஷர் மூலமா தடுப்பாரு காய். இன்னொரு க்ளோன் அட்டாக் பண்ண போயிருப்பாரு இல்லையா, அது போட்டு கிட்டலாம் உடச்சிட்டு ஓடும். காய் விடாம சேஸ் பண்ணுவாரு. காய் ஜஸ்ட் வெறும் ஏர் பிரஷர் மூலமாவே அட்டாக் வச்சுட்டு போவாரு. முன்னாடி ஓடி வந்த நருட்டோட க்ளோன் மறைஞ்சிருக்கும். எங்கடான்னு காய் பார்த்துட்டு இருக்கப்ப அடியில இருந்து பஞ்ச் வைக்கும். இன்னொரு பக்கம் இருந்து வந்த நருட்டோட க்ளோன் வேற லெவல்ல கிக் பண்ணி பறக்க விட்டுருக்கும் காய. அந்த ரெண்டு க்ளோன்ஸும் வேற லெவல் எக்ஸைட்மெண்டோட இருக்குங்க. கீழே விழுந்த காய் வேற லெவல்ல இருக்கு, இப்பதான் ஆரம்பம்ட்டு திரும்ப அட்டாக் பண்ண போவாரு. இந்த தடவை நான் சீரியஸா இருக்கேன்ட்டு ரெண்டு க்ளோன்ஸுமே எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. காய் மேல ஜம்ப் அடிச்சு இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு க்ளோன்ஸ்க்கு நடுவால பஞ்ச் பண்ணிருப்பாரு. வேற லெவல்ல இம்பாக்ட் ஆயிருக்கும். எப்படி நருட்டோட க்ளோன்ஸ் தப்பிச்சிருக்குங்க. க்ளோன்ஸ் வரக்கு முன்னாடி காய் வந்திருப்பாரு. போட்டுக்கு வந்து சேஃப் ஆகிறது நல்ல ஐடியா தான், நான் அப்படிதான் வந்தேன்ட்டு பேசும்போது நாங்க சிம்பிளா ஓடி வந்தேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும் நருட்டோட க்ளோன். காய் ஷாக் ஆவாரு. நருட்டோட க்ளோன் இப்பதான் எதுக்காக இத்தனை விஷயங்கள் நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்ப காய் பாத்தீங்கன்னா ரெண்டு க்ளோனையுமே அட்டாக் பண்றதுக்கு வேற லெவல் ஃபோர்ஸ் கொடுத்து அடிச்சிருக்காரு இல்லையா, அப்ப அங்க ஒரு சர்டன் பிரஷர் கிரியேட் ஆயிருக்கும். இப்ப நருட்டோட க்ளோன்ஸ் சேஃப் ஆகிறதுக்காக போட்டுக்கு தப்பிச்சு வந்திருக்குங்க. அதை பார்த்த காய் போட்லயும் வந்து நின்று இருப்பாரு. காய்க்கு சிசிக்கு இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வகையில அந்த பிரஷர்னால கடல்ல உருவாகிற அந்த ஒரு வேவ்ஸ் இந்த போட்டை ஷேக் பண்ணவும் காய் மொத்தமா லாக் ஆயிடுவாரு. ஆடுற ஆட்டத்துல மனுஷன் மனசே இல்லாம போட்டை கட்டி பிடிச்சிட்டு வாமிட் பண்ற மாதிரி ஒமட்டிட்டு வரும். கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டிருப்பாரு. பைனாகுலர் மூலமா எவோபாதை பார்த்துட்டு இதுவுமே நமக்கு டிஸ்அட்வான்டேஜா போயிடுச்சுன்னு பாரு. ஏன் மட்டும் அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க போயிட்டு இப்படி மாட்டிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு பேசுவோம். எவோபா பார்த்துட்டு இருக்கும் போது நருட்டோட க்ளோன்ஸ் காயை கேப்சர் பண்ணிக்குங்க, மாட்டிக்கிட்டான்னு பாரு அவோபா. நருட்டோ நீ வந்ததுக்கு அவனுங்களுக்கு இன்னொரு பழைய கைதியை கொடுத்தியான்னு சொல்லி கேட்பான். நருட்டோட க்ளோன்ஸ் கேப்டன் யாமட்டோட ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னு சொல்லி கேட்குங்க. காய் வந்துட்டு நான் முன்னாடியே அவசரப்பட்டு சண்டை போடுறதுக்கு வந்துட்டேன், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றவாரு. நருட்டோலாம் செம்ம கடுப்பாவும் அப்புறம் இங்க வந்து தொலைஞ்சின்னு சொல்லிட்டு நருட்டோட க்ளோன்ஸ் செம்ம கோஆபரேஷனா வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. மீன் பிடிச்சிட்டு அதை சாப்பிடலான்னு பேசிட்டு இருக்குங்க. போட்டோட 4 பக்கமும் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. காயோட தலையில வந்து ஒரு பறவை கோரும். நருட்டோட க்ளோன் பிடிச்சிட்டு இந்த மீனை அதே டைப் ஆஃப் சீபர்ட் பறிச்சுக்கும். பார்த்தா ஏகப்பட்ட சீபர்ட்ஸ் வந்திருக்கும். என்னடா அதுன்னு பார்க்கும்போது எல்லாம் பறக்கவும் நருட்டோட க்ளோன்ஸ்னால எதையும் பார்க்க முடியாது. நருட்டோட ஒரு க்ளோன் பக்கெட்ல இருக்க ஃபிஷ் எல்லாம் தூக்கி அடிக்கவும் அந்த ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு எல்லா சீபர்ட்ஸுமே போட்டை விட்டு கிளம்பிருங்க. பார்த்தா அவபா அந்த சீபர்ட் வந்துச்சு இல்லையா, அதே டைப்ல ஒரு சூட்டை போட்டு இது அனிமல் சூட் ஜுட்ஸு புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோவை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. நருட்டோ நல்ல ஸ்ட்ராட்டஜியோட எல்லாம் வரமாட்டேங்களான்னு சொல்லி கேட்பான். நருட்டோட க்ளோன்ஸ் அவங்களை பிடிக்க போகுங்க. கேப்டன் யாமட்டோ உட் ஸ்டைல்ல தடுப்பாரு. நருட்டோ சந்தோஷப்படுவான். சான்ஸ் இருக்கும் போதே அவனோட ரோப் அவுத்துட்டு இருப்பாரு யாமட்டோ. நருட்டோட ஒரு க்ளோன் மனசுக்குள்ள அந்த பேர்ட்ஸ் மூலமா டிஸ்ட்ராக்ட் பண்ணி கேப்டன் யாமட்டோ ஷிப்குள்ள வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா அவரோட ஜுட்ஸுவை ஆக்டிவேட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப நருட்டோ முட்டாள்களா நான் இப்படி கடைசியா ஃப்ரீ ஆயிட்டேன்டான்பா. நருட்டோட க்ளோன்ஸ் முதல்ல நீ அவனை நல்லா பாடுறா, மொத்த பேரும் பனைக்கேரியா மாட்டிட்டீங்கன்னு சொல்லுவோம். நருட்டோ யாரை பார்த்துடா ஸ்டூபிட்னு சொன்னா நீங்க தான்டா ஸ்டூபிட் க்ளோன்ஸ்னு பயங்கர கடுப்பாவான். நருட்டோட ஒரு க்ளோன் இப்போதைக்கு உனக்குள்ள ஸ்டூபிடிட்டி மட்டும் தான் இருக்குங்க. நருட்டோ கடுப்பாவான். காய் நருட்டோவை தடுத்துட்டு நீ ஏன் அவங்க கேட்கற டிமாண்ட்ஸ் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ ஏங்கிற மாதிரி கேட்பான். எப்பவுமே அவங்க உனக்காக தான் எல்லா வேலையுமே டயர்டா இருந்தா கூட செய்யறாங்க, கிரெடிட்ஸ்லாம் நீ
தான் எடுத்துக்கிற, நீயே சொல்லு இதெல்லாம் நியாயமான்னு கேட்பாரு. நருட்டோட க்ளோன்ஸ், நாங்க வெறும் சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் கேட்கறோம், எங்களோட டிமாண்ட்ஸ்லாம் கூட முக்கியம் இல்ல அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போதே நருட்டோ பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். எதுக்காக முதல்ல நான் உங்களோட டிமாண்ட்ஸை கேட்கணும், பார்க்க போனா நான் தான்டா ரியல் ஒன், நான் தான் உங்களுக்கு அப்பா மாதிரி, அப்புறம் அந்த அப்பாவோட குழந்தைங்க அது, அவரோட பேச்சை மட்டும் தான் கேட்கணும், ஒபே பண்ணுன்ட்டு கத்துவான். நருட்டோட க்ளோன்ஸ் இதை கேட்டு கடுப்பாகுங்க. நருட்டோட ஒரு க்ளோன், இதெல்லாம் நீயே எப்படா முடிவு பண்ண, அப்பனா சரி ரியல் நருட்டோக்கு இருக்க அதே ரைட்ஸ் எங்களுக்கும் வேணும், அதை தான் நாங்க டிமாண்ட் பண்றோம்னு சொல்லி கேட்குங்க. லீடரா இருக்கான டர்ன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கும் போது நருட்டோ, க்ளோன்ஸ்ங்கிறது க்ளோன்ஸ் மட்டும்தான், உங்க யாருனாலையும் என்ன மாதிரி ரியல் ஒன் ஆக முடியாது, நீங்களா வெறும் காப்பீஸ் மட்டும்தான், திமிருத்தனமா நடந்துக்காதீங்கன்பா. கா இதெல்லாம் தப்பா இருக்குன்னு பாரு. நருட்டோ, நீங்க யார் பக்கம், புஷி ப்ரோ சென்சன் கேட்கவும், நருட்டோ நான் உன் பக்கம் தான் இருக்கேன், முதல்ல நீ அவங்கள பாரு, முதல்ல நீயே உன்னை பாத்துக்கன்ட்டு நருட்டோவோட தலையை பிடிச்சி திருப்புவாரு. நருட்டோவோட டெப்ரஸ்டான க்ளோன் நருட்டோவோட தனிமையை பிரதிபலிக்கும். நருட்டோவோட ஸ்மார்ட்டா இருக்க க்ளோன் நருட்டோ சேலஞ்ச் பண்ற நருட்டோ டிபிக் பண்ணும். ஹாப்பியா இருக்க நருட்டோ அவன் வாழ்க்கையோட சந்தோஷங்களை அனுபவிச்ச நருட்டோவோட இருக்கும். அப்புறம் சாஃப்டியா இருக்க க்ளோனை பார்க்கும்போது அது நருட்டோ ஹாரம் ஜுட்சு பண்ணுவான் இல்லையா, அதை குறிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் திங்க் பண்ண நருட்டோ, நான் இவங்கள மாதிரி கோலையும் இல்ல மற்ற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன மாதிரி இல்லைன்பா காய தட்டி விட்டு மேல போவான். நருட்டோ கேப்டன் யாமட்டோ கிட்ட சாரி கேட்டு என்ன மட்டுமே காப்பாத்துறதுக்கு நீங்க பிளான் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த விஷயங்களை நான் ஏன் வழியிலேயே பாத்துக்கிறேன்பா. இதை பார்த்த நருட்டோட க்ளோன்ஸ்ல ஒரு க்ளோன், இன்னுமே ஷட க்ளோனை நம்பி தான் இருக்காம்பாருன்னு சொல்லுங்க. இன்னொரு க்ளோன், ரசங்கானே அவனுக்கு இன்னொரு க்ளோன் இல்லாம பண்ண முடியாதுங்கும், நீங்க வெறும் 4 பேர் தான்டா, நான் 100க்கு மேல க்ளோன்ஸ் பண்ணுவேன்ட்டு இதெல்லாம் செகண்ட்ஸ்ல முடிய போகுதுன்ட்டு நருட்டோ ஷட க்ளோன்ஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போவான். வாங்க அவங்கள அடிங்கன்ட்டு நருட்டோ அட்டாக் பண்ண போகும்போது தப்பிச்சிருக்கும். இதுக்கப்புறமா ஒரு க்ளோன் நருட்டோட முதுகுல கிக் பண்ணும். இன்னொரு க்ளோன் அவனோட காலை பிடிச்சி சுத்தி வீசும். நருட்டோ போய் விழுந்து பயங்கர எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். நருட்டோவை தூக்கிட்டு, நாங்க எப்பவுமே உனக்கு தாங்க, இதெல்லாம் கேரண்டி எல்லாம் கிடையாதுங்க, நாங்க எப்ப வேணாம் உன்னை கடந்து வரலாம், அதுக்கான ஸ்ட்ரேஞ்சான திங்ல எதுவும் இல்லைன்பாங்க. இதை கேட்ட நருட்டோக்குலாம் அள்ளு விடும். இந்த வாய்ப்புக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லுங்க, இதுக்காக தான் உன்னோட எல்லா ரெக்வஸ்ட்டுமே நாங்க பூர்த்தி பண்ணணும்னு இன்னொரு க்ளோன் சொல்லும். இப்பல இருந்து நாங்க மொத்தத்தை எடுத்துக்கிறோம்னு சிரிக்கும். திடீர்னு பார்த்தா மேகம் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். நருட்டோட எல்லா க்ளோன்ஸ் கையிலுமே பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கும். நருட்டோ, நான் செத்தனா நீங்களும் செத்துருவீங்கடான்னு சொல்லுவான். அதுக்கு நீ ரியல் நருட்டோவான்னு தெரிஞ்சானும்லன்ட்டு, வா நீ தான் ரியல் நருட்டோவான்னு பாத்திரலான்ட்டு அட்டாக் வச்சிருக்குங்க. நருட்டோ அலறுவான். திடீர்னு பார்த்தா கண்ண முடிச்சு பார்ப்பான். முன்னாடி இருக்க க்ளோன்ஸை பார்த்துட்டு பதறுவான். என்னடா ஆச்சுன்னு கேட்கவும், என்னோட ஐடென்டிட்டி எடுத்துக்கிறதுக்கு வெப்பன்ஸோட வந்தீங்களா, அதெல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. என்னடா முட்டாள்தனமா பேசுறேன்னு சொல்லி க்ளோன்ஸ் கேட்கவும், நருட்டோ இதுக்கு முன்னாடி நான் 4 க்ளோனை பார்த்தேன்னு சொல்லி கேட்பான். ஷிப்போட மாஸ்ட் உடஞ்சிருக்கும் இல்லையா, ரோப்போட வீல் கீழே விழுகிற மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா, அதை பார்த்து தூங்கிட்டு இருந்த நருட்டோட க்ளோன் நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கும். நருட்டோவை பாதுகாத்து அது டிசப்பியர் ஆயிருக்கும். அந்த விஷயத்த சொல்லிட்டு உனக்கு அது ஞாபகத்தில் இல்லையான்னு சொல்லி கேட்குங்க. இப்பதான் நருட்டோ அதை நினைச்சு பார்ப்பான். தூங்கிட்டு இருந்த க்ளோன் நீயும் நானும் ரியல் நருட்டோ தான் சொல்லியிருக்கோம். நருட்டோவோட கனவுல நருட்டோட க்ளோன் சொல்லியிருக்கும்ல, நருட்டோவுக்கான ரைட்ஸ் அப்படியே எங்களுக்கும் கிடைக்கணும், அதான் எங்களோட டிமாண்ட்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு நருட்டோ, அப்படின்னா அது க்ளோனோட கனவா, அது ரிலீஸ் ஆகும், அந்த டீடைல்ஸ்ல எனக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லுவான். அதுதான் ரியாலிட்டிக்கும் கனவுக்குமான மிக்ஸ்டப்பா மாறி இருக்குன்பா. இதை பார்த்துட்டு இருக்க க்ளோன்ஸ் ஃபைனலா நீ ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லி கேட்கவும், நருட்டோ ஆமான்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். நருட்டோ இப்ப ரிலீஸ் ஆன 3 க்ளோன்ஸ்குள்ளேயும் ஹாப்பியா இருக்க நருட்டோ, டெப்ரஸ்டா இருக்க நருட்டோ, அப்புறம் சாஃப்ட் க்ளோனை திங்க் பண்ணுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த க்ளோஸ்ட் ரூட் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.